ஜீசஸ். என் பேர் ஷான். எனக்கு இந்த உலகத்தில் 3 விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு பைபிள் வாசிக்கிறது, அடுத்தது செடி வளர்க்குறது, அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம், தேர்டு எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கணும்னு. அதுக்காக நான் கஷ்டப்பட்டு காசு சேமிச்சிட்ருக்கேன். இது எங்கள் அம்மா, இது எங்கள் அப்பா. எப்ப பாரு சாக்லேட்டும் சைக்கிளும் தானே, உனக்கு வேற எதுவுமே இல்லையா? இதுவே ஒரு சில்லறதான், இதுலயும் இன்னும் சில்லறையா என்ன? ஒவ்வொரு ரூபா சேர்த்து என்ன வாங்கி சைக்கிள் வாங்கியது. கனவே கனவே கலையா கனவே நெசமாகி போகு வந்த ஒரு நாள் வராதா, தெய்வம் வரமாய் தராதா. எவ்வளவு ரூபா இருக்கு? தெரியும். எனக்கு என்ன தெரியும்? தொட்ட அவனை வெட்டு. ரூபாய் உண்டியில போட்ட 2 பாட்டில். அது நமக்கு இல்ல அப்பா. அரிசி வாங்க காசு இல்லைன்னு சொல்லி முதலாளி அம்மாட்ட 200 ரூபாய் கடன் வாங்கினா, கடவுளா தந்த 200 ரூபாயை கொண்டு கோயில் உண்டியில போட்டிருக்கேன். படுத்துறோம். குழந்தை அடிக்காதடி. வந்ததும் சரியில்லை, வாசதும் சரியில்லை. எப்ப பாரு செடி சைக்கிள்னு. ஒரு நாள் அந்த செடியை உடைச்சிடுறோம் பாரு. சத்தியமாடாவும் அப்பாதான் அதுல குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாரு. வணக்கம். தமிழகத்தில் கன்னியாகுமரி, தேங்காய்பட்டணம், இதயம் போன்ற இடங்களில் கடும் காற்று வீசியது. இந்த புயலுக்கு 6 பேர் அடுத்தது. புயல், மழை, காற்று காரணமாக மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனால் இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. நிவாரணம் அளித்து உதவ விரும்பும் பொதுமக்கள் எங்கள் அலுவலகத்திற்கு காசோலையாகவும் பணமாகவும் அனுப்புமாறு தாழ்மையுடன் கேள்விக்குறி. யார் நீங்க? எதுக்கு வந்தீங்க? என்ன ஹெல்ப்? எவ்வளவு இருக்கும்? தம்பி நீயே எடுத்துக்கோ. தம்பி ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கோ. ஏன்டா தங்கம் பேசாம இருக்கிற? என்கிட்ட பேசுடா. உன்கிட்ட பேசாம இருக்க முடியலடா. அப்புறம் பேசுறாங்க. நான் சைக்கிள் வாங்குவதற்காக சேர்த்து வைத்திருந்த ஒரு தந்து சென்றேன். புகைப்படத்திலும் குறிப்பிட விரும்பாத சொன்னவர்களுக்கு எங்கள் அலுவலகம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்தோம். சைக்கிள் வாங்க வச்சிருந்த காசியோட கொண்டு கொடுத்தேன். ஆமா ஆமா, அங்க எங்க மரம் இல்ல, பாவம் இல்லாமா. சரிடா, நான் உனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு புது சைக்கிள் வாங்கி தரேன்னா. சைக்கிள் வாங்கிட்டோட என்னால சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டாங்க. சரிடா. நீ ஏன்டா இந்த வீட்டுல வந்து போறோம்? குழந்தை எழுப்புற
ஷான், இனிமே சத்தியமா அப்பா குடிக்க மாட்டேன்டா. நான் 2 காசை வச்சு உனக்கு ஒரு புதிய சைக்கிள் வாங்கி தரேன் என்ன? நீ சொன்னதே போதான்ப்பா. யாரும் இருந்து ஓட்ட வேண்டியதுதானே? இனிதான் ஓட்டி படிக்கணும்.